எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய திருப்பதி திருமலா அப்டேட்ல திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன் ஸ்டேட்டஸ், திருமலையில ஆஃப்லைன்ல ரூம் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ், நேற்று பக்தர்கள் தரிசன விவரம் பார்ப்போம். திருமலையில தினமும் அதிகாலை 3 மணிக்கு சுப்பிரபாத சேவையுடன் சுவாமி தரிசனம் ஆரம்பிக்குது. இது இரவு 12 மணிக்கு ஏகாந்த சேவையோட முடியுது. ஏகாந்த சேவை அப்படிங்கிறது சுவாமியை தூங்க செய்வதற்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி ஆகும். வெங்கடேச பெருமாள் காலடியில போகர் ஸ்ரீனிவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விக்கிரகம் இருக்கும். இது வெள்ளியால் ஆன ஒரு விக்கிரகம் ஆகும். இந்த விக்கிரகம் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளோட ரெப்ரசன்டேட்டிவ் என்று கருதப்படுகிறது. இந்த போகர் ஸ்ரீனிவாஸ் தங்க கட்டில்ல பட்டு மெத்தைகள்ல இரவு 12 மணிக்கு ஏகாந்த சேவையுடன் அவரை படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க. மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு சுப்பிரபாத சேவை வரைக்கும் அவர் இந்த கட்டில தூங்குவதாக ஐதீகம். இந்த ஏகாந்த சேவை முடிந்த பிறகு, நடை சாற்றப்பட்ட பிறகு பிரம்மன் மற்ற தேவர்கள் எல்லாம் சுவாமியை தரிசனம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. பொதுவாக இந்த ஏகாந்த சேவை 12 மணிக்கு இரவு நடந்து முடிந்து நடை சாத்திடுறாங்க. ஆனா சமீப காலமாக இந்த நிகழ்வு இரவு 2 மணி வரைக்கும் தொடருவதாகவும், சில சமயம் அதற்கு பிறகு கூட தொடருவதாகவும், 10-15 நிமிடங்கள் மட்டும்தான் கோவில் நடை சாற்றப்பட்டு உள்ளதாக சமீபத்தில் தகவல் வந்திருக்கு. இது ஆகம விதிக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி நிர்வாகத்தில் உள்ளக்கூடிய மூத்த அர்ச்சகர்கள் மற்றும் ஜீயர்கள்லாம் இதை தெரிவிச்சிருக்காங்க. அதனால திருப்பதியுடைய ஆகம விதி முறைகளுக்கு புறம்பாக இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாந்த சேவையை வழக்கம் போல 12 மணிக்கெல்லாம் முடித்து விட்டு பிறகு சுவாமிக்கு ஓய்வு கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அதற்கு ஏற்ற போல தரிசன முறைகளை சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது திருப்பதியில நேற்று 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுத்தாங்க. அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கு. இந்த 3 இடத்துல நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைக்கு சனிக்கிழமைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க. நேற்று இரவு 9600 டோக்கன்கள் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு மதியத்துல இருந்து இரவு 9 மணி வரைக்கும் உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது கொடுக்க ஆரம்பிச்ச 1.5 மணி நேரத்துல கொடுக்க முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாளை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான கிட்டத்தட்ட சுமார் 5000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இது இரவு 10:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருந்த டோக்கன்கள்லாம் 12:30 மணி 1 மணிக்கு முன்னாடி எல்லா டோக்கன்களும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. பிறகு எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு அப்புறம் வர்றவங்க எல்லாம் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு தான் போகணும், அல்லது இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதைக்கு நடந்து போய் அங்கிருந்து டோக்கன் வாங்கிட்டு போகணும். இந்த ஸ்ரீவாரிமேட்டு 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க அதிகாலையில போறதுக்கு ஷேர் ஆட்டோ, ஜீப்பு, கவர்மெண்ட் பஸ்ஸு, டிடிடியோட இலவச பஸ் சர்வீஸ் எல்லாம் கிடைக்குது. இங்க தினமும் அதிகாலையில 6 மணிக்கு 3000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. முதல்ல வர்ற 3000 பேருக்கு இந்த டோக்கன் கிடைக்குது. இதை வாங்கிட்டு இன்னைக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான தரிசனத்துக்கு இந்த டோக்கன் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க சுவாமி தரிசனத்தை முடிச்சிடலாம். இந்த டோக்கன்களும் இன்னைக்கு அதிகாலையில 9 மணிக்கு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ். இங்க தினமும் அதிகாலையில 5 மணிக்கு நேற்று காலியான ரூம்களை அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு அவங்க கொடுத்த அப்டேட் படி 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான ரூம்கள் 1156 ரூம்கள் அலாட் பண்ணியிருக்கிறதாகவும், அதுல 514 ரூம்கள் அந்த சமயத்துல காலியாக இருந்ததாக தகவல் கொடுத்திருக்காங்க.
இன்னொரு கேட்டகரி இருக்கு, 1000 ரூபாய், 1518 ரூபாய். இந்த கேட்டகரியில 50 ரூம் கோட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அதுல 45 ரூம்கள் காலியாக இருந்ததாக தகவல் கொடுத்திருக்காங்க. அதிகாலையில் 5 மணிக்கு நீங்கள் லைன்ல நின்றீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதன் பிறகு ரூம்கள் அலாட்மெண்ட் செய்து முடித்த பிறகு காலியாக தான் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். சில இரவு 7 அல்லது 8 மணிக்கெல்லாம் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இரவு சில சமயம் ரூம்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 8-9 மணிக்கு கூட ரூம் அலாட்மெண்ட் பண்றாங்க. நேற்று இரவு அந்த மாதிரி ரூம்கள் அதிக காலியாக இருந்ததாக 9 மணிக்கு கூட ராத்திரி ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 66,327 பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 26,354 பேர்கள் முடிகாணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமிகளுடைய உண்டியல் வருமானம் 3.73 கோடி. எந்த டோக்கனும் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்வதற்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்தர்கள் 15 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த எஸ்டிமேட் படி தற்போது எந்த டோக்கனும் இல்லாம நீங்க சர்வ தரிசனத்துக்கு போனீங்கன்னா 12-15 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் மூலம் போறவங்களுக்கு தரிசனம் செய்வதற்கு 4 முதல் 5 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு போறவங்களுக்கு 2-3 மணி வரைக்கும் தரிசனம் ஆகுது. இதுதான் இப்போதைய எஸ்டிமேட்டட் டைம். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு இந்த நேரங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி ஞாயிறுல பொதுவாகவே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதனால இன்னைக்கு பொது தரிசனத்துக்கு உண்டான டைம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கார்ட்டட் சர்வ தரிசன டோக்கன்ல போறவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினமும் இந்த சேனல்ல திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் திருப்பதி திருமலை வருவதற்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.